கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்துக்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் 4 மாதங்கள் சான்றிதழ் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். சிந்தனை உரை. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி ஜி.ஹெச். பவித்ரா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் அமர்வு. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடிப்படை பயிற்சிகள்லாம் சில பேர் செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உடற்பயிற்சியில தவத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இல்ல லில்லியம்மா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. ஓகே, ஓகேங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே. யாருக்கும் கேள்விகள் இல்லாததுனால மகரிஷி நமக்கு அளித்த ஒரு டாபிக் பத்தி நாம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அதாவது மகரிஷி ஒரு குடும்பம் அமைதியாவும், குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் மன அமைதியோடும் இருக்கிறதுக்கு சில விஷயங்களை நமக்கு கத்து கொடுத்திருக்கிறாங்க. அது பத்தி கொஞ்ச நேரம் நாம சிந்திக்கலாம். அதாவது ஒரு குடும்பம் அமைதியாவும் சந்தோஷமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல மன நிறைவோடு இருக்கணும் அப்படின்னா அதுல அதாவது குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு முதல்ல முக்கியமா ஒரு 4 காரணங்கள்னால குடும்ப உறுப்பினர்களிடையே பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவை, அளவு, தன்மை, காலம். இந்த 4 விஷயங்கள்னாலதான் நீட், குவாலிட்டி, குவான்டிட்டி, டைம்.
இதனாலதான் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். சோ கார் வாங்கணும்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, உடனே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார் சொல்லுவாங்க. இந்த பிராண்ட் வாங்கலாம். இது லேட்டஸ்ட் மாடல். இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அதுல ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட பட்ஜெட் என்ன? நமக்கு இப்ப எவ்வளவு லோன் போட முடியும்? அதுக்கு ஏத்த மாரி தானே நம்ம வாங்க முடியும். சோ அதிகமா ஆசைப்பட்டோம்னா, அதிகமா பணம் கட்ட வேண்டி வந்ததுன்னா, அது நமக்கு கஷ்டமாயிரும். அப்போ இந்த தேவை, இது இப்போ நமக்கு என்ன தேவை இருக்கு? சோ அளவு அ எவ்ளோ பெரிய கார் இப்ப தேவையா? இல்ல சின்ன கார் வாங்கிக்கலாமா? அதோட பிராண்ட் என்ன இது வாங்குனா நமக்கு பெட்ரோல் சேவிங் இதெல்லாம் இருக்கும். அடுத்தது டைம் எவ்ளோ நாளைக்குள்ள நம்ம வாங்கலாம். சோ இதெல்லாம் இந்தந்த காரணங்கள்னால தான் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய சின்ன பிரச்சனையில ஆரம்பிச்சு, அது பெரிய பிரச்சனை வரைக்கும் ஆகி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கக்கூடிய நிலைமை கூட இப்போ நாம பார்க்கிறோம். அப்போ இத நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசி, இப்போ என்னென்ன பிளஸ் இருக்கு, இது இது மைனஸ் இருக்கு. சோ நாம இப்போதைக்கு இத வாங்கிக்கலாம். இப்போ உள்ள தேவைக்கு ஏத்த மாதிரியான ஒரு கார நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணி, உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணி நாம அந்த விஷயத்த செய்யும்போது, அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றத தவிர்க்கலாம். அடுத்து மகரிஷி சொல்றாங்க, குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு 3 குணம் இருக்கவே கூடாது. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, ஒரு 3 விஷயம் இருக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. அது என்ன 3 விஷயம் அப்படின்னு பார்த்தா, குறை கூறுதல், கட்டளையிடுதல், வற்புறுத்துதல். டு அவாய்ட் அன்னெசசரி கமாண்ட் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குடும்பத்துல ஒருத்தர் இல்லாதப்போ முன்னாடிலாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல. இருந்தா கூட ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பத்தி குறை கூறுதல் இருக்கக்கூடாது. அடுத்து நான் தான் பெரியவன் இந்த குடும்பத்துல. நான் சொல்ற பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஈகோ, அந்த தன்முனைப்பு இருக்கவே கூடாது. அடுத்தது பார்த்தா வற்புறுத்துதல். இததான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாரையும் நாம வற்புறுத்தக் கூடாது. அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. எதிர்பார்த்தல் இருக்கவே கூடாது. குடும்ப உறுப்பினர்களிடையே அந்த எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும். ஏது மனதில் அமைதி. எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம்னு மகரிஷி அற்புதமா ஒரு கவியில குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அப்போ மனதுல நமக்கு அமைதியே இருக்காது. அது ஒரு நோய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நோயை மாற்றி மனநலம் காண்றதுக்கு எது இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும். அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு எப்போ கிடைக்கும்? மகரிஷி குடுத்த அந்த பயிற்சிகளை, ஏன்னா மகரிஷி கண்ட கனவு என்ன? உலக அமைதி. அப்போ உலகம் சமாதானமா ஆகணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல பார்த்தா தனி மனிதன் அமைதியா இருந்தாதான், தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதியா விரிந்து, அடுத்து ஊர் அமைதியாகி, அதுக்கப்புறம் மகரிஷி கண்ட கனவான உலக அமைதி சாத்தியமாகும். அப்போ தனி மனித அமைதியில தொடங்கும் போது, தனி மனிதன் அமைதியா இருக்கணும் அப்படின்னா, அவனோட உடல், உயிர், மனம் இது 3ம் நல்லா இருந்தாதான் தனி மனிதன் மனம் அமைதியாகவும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அப்படிங்கிறத உணர்ந்துதான் மகரிஷி உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சிகளையும், உயிரை வளமாக வைப்பதற்கு காயகல்ப பயிற்சியையும், மனதை அமைதிப்படுத்துவதற்கு அற்புதமா ஒரு 9 தவ பயிற்சிகளையும் நமக்கு ரொம்ப எளிமையா வடிவமைச்சு குடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த பயிற்சிகளை நாம தொடர்ந்து அடிப்படை பயிற்சிகளை செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா, அதுல 3 தவங்கள் இருக்கு. அத தொடர்ந்து நாம செஞ்சுட்டே வந்தாலே நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் குறையும். அப்பதான் நமக்கு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அந்த மனநலம் நமக்கு அந்த மனசு அமைதியாகிறது. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், இது எல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய மனம் அமைதி பெற்றால் தான். அப்போ மன அமைதி பெறுவதற்கு தவம், அகத்தவம் தான் சிறந்த வழி. அப்போ அந்த தவம் செய்ய 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 நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். வாழ்க்கையை எப்படி நம்ம எடுத்துட்டு போறது? இந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நாம சொல்லுவோம். சொன்னா கூட நமக்கு கேட்கும்போது, இனிமே நான் யார்ட்டயும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வாயில சொல்லுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப அது வராமல் இருப்பதற்கு தொடர்ந்து நாம தவ பயிற்சிகள
ஆழ்ந்து ஆழ்ந்து செய்யணும். அப்பதான் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்கும். அப்பவும் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நமக்கு இந்த வருஷம் பர்த்டே வருது. போன வருஷம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி குடுத்தாங்க. அப்போ உடனே நமக்கு என்ன தோணும்? இந்த வருஷம் போன வருஷமே அது வாங்கி குடுத்தாரே, இந்த வருஷம் கண்டிப்பா அத விட பெரிய கிஃப்ட் தான் வரும். அப்படிங்கிற எதிர்பார்ப்போட உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா, அன்னைக்கு பார்த்து அவருக்கு நெறைய வேலை. பர்த்டேவே மறந்துட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. அப்போ நம்ம வெறும் கைய வீசிட்டு வரும்போது, நமக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால என்ன ஆகுது? கோபம் வர ஆரம்பிக்குது. அது பெரிய பிரச்சனையாகி 2 நாள் பேசாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை குடும்பத்துல வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடத்துல நாம என்ன நினைக்கணும்? போன வருஷம் வாங்கிட்டு வந்தாரு. இந்த வருஷம் எப்படியோ சூழ்நிலை. வாங்கிட்டு வந்தா பரவால்ல. வாங்கிட்டு வந்தா ஓகே. இல்லன்னாலும் பரவால்ல. அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம். போன வருஷம் அவர் வாங்கிட்டு வந்தத நினைச்சு, அவர வாழ்த்தி சந்தோஷம் அடையிறத விட்டுட்டு, நாம வந்து எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்திருந்தோம்னா, எதிர்பார்த்தல் நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நம்ம எதிர்பார்க்காம இருக்கும்போது, நமக்கு ஒரு சின்ன சாக்லேட் கிடைச்சா கூட, அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நாம குறிப்பா இந்த குடும்ப உறுப்பினர்களிடையே நாம இந்த எதிர்பார்ப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அதிலேயே ஊறி இருக்கிறோம். திடீர்னு போய் எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னா, அது முடியாது. படிப்படியா, படிப்படியா நாம கொஞ்சம் கொஞ்சமா அத குறைப்பதற்கு முயற்சி செய்யணும். அந்த முயற்சி செய்வதற்கு பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு தவப்பயிற்சி நமக்கு உறுதுணையாக இருக்கும். தவம் செய்யணும்னா அதுக்கு உடற்பயிற்சி அவசியம். அப்போ அடுத்து மகரிஷி இப்ப வந்து 3 குணங்கள் சொல்லியிருக்காங்க இருக்கவே கூடாதுன்ட்டு. கமெண்ட், கமாண்ட் அண்ட் டிமாண்ட். அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு குடும்பம் அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்துல உறுப்பினர்கள் எல்லாரும் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருக்கணும் அப்படின்னா, ஒரு 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, குடும்ப அமைதிக்கு தேவையான விஷயம் ஒரு 3 சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம். இததான் அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்துல அமைதி நிலவணும் அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன போட்டுக்கணும் அப்படின்னு வேடிக்கையா மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்போ இந்த சகிப்புத்தன்மை அப்படின்னா என்ன? நமக்கு விருப்பமில்லாத ஒரு செயல ஒருத்தர் செஞ்ச போதும், அத தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அது வருமா நமக்கு? நமக்கு விருப்பமில்லாதத செய்யும்போது, எப்படி நம்மளால அத ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணலாம். ஆனா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்முடைய மன அலைச்சல் வேகம் குறையும்போது, சரி ஓகே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளதான். அப்படின்னு அத வந்து சகித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தா விட்டுக் கொடுத்தல். நமக்கு விருப்பமான ஒன்ற நமக்குன்னு வச்சுக்கொள்ளாம, மற்றவங்களுக்கு மனமு வந்து அளிப்பது. நம்ம எல்லாருமே என்ன நமக்கு எது பிடிக்குதோ அது நமக்கு வேணும்னு நெனைப்போம். ஆனா, அத ஒருத்தவங்க கேட்டாங்க அப்டின்னா, நாம அத மனம் வந்துட்டுமா பேருக்கு குடுத்துட்டு நம்ம ஐயோ! கேட்டுட்டாங்களே கேட்டுட்டாங்களேன்னு நெனைக்கக் கூடாது. மனமு வந்து அத அவங்களுக்கு குடுக்கறது தான் என்ன விட்டுக் கொடுத்தல். அடுத்தது தியாகம். தியாகம் அப்படிங்கிறது தன்னலம் கருதாது நம்முடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சமுதாயத்துக்கு அளிப்பதுதான் தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த அளவுக்கு நாம வந்து கற்பு ஒன்றை தவிர மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. எத வேணா விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு இந்த அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் இந்த 3யும் நாம கண்டிப்பா குடும்பத்துல அமைதி நிலவணும் அப்படின்னா, இந்த குணத்த நம்முடைய இயல்பாக மாற்றிக் கொள்ளணும். அப்போ அதுக்கு நாம தொடர்ந்து தவம் செய்யணும். உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றணும். அப்போ நாம தொடர்ந்து தவம் செய்ய 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 இந்த சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இதெல்லாம் நமக்கு நம்முடைய இயல்பான குணமாக மாறிவிடும். அடுத்தது பார்த்தா, நம்முடைய வாழ்க்கை துணைய நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு ஏற்றார் போலதான் நமக்கு வாழ்க்கை துணை அமையுமாம். நாம என்ன நினைக்கிறோம்? இந்த மாமா தான் என்ன கொண்டு போய் பாலுங்கிணத்துல தள்ளி விட்டாங்க. இந்த புரோக்கர் தான், இவர் தான் வந்து இந்த வரன பார்த்து அமைச்சு குடுத்தாரு. இந்த சித்தி தான், இந்த சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லி நாம யார் யார் மேலயோ பழி போடுறோம். ஆனா, நம்முடைய வாழ்க்கை துணைய, நம்முடைய கருமைய
பதிவுகள் தான் தேர்ந்தெடுக்குதான். அப்போ நான் அதை தேர்ந்தெடுக்கிறது யாரு? நாம தான். அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு அந்த கணவன் மனைவி நட்பு ரொம்ப 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 முக்கியமான ஒரு உறவு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அவங்களுக்குள்ள இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயும் இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட குறிப்பா இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். அப்போ நாம அவங்க ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சா அத மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அடுத்து அவங்கள வாழ்த்தணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்போ காலையில எந்திரிச்ச உடனேயே குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க வளமுடன் வாழ்த்து சொல்லணும். அப்போ வாழ்த்து சொல்லும்போது நம்ம எப்போதும் குட் மார்னிங், குட் நைட்லாம் சொல்றோம். இப்போ அதெல்லாம் வழக்கமா இருக்கு. அப்போ அதுக்கு அதையும் சொல்லிட்டு நாம இந்த வாழ்க வளமுடன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? வாழ்க வளமுடன்ற வார்த்தைக்கு எவ்ளோ பெரிய ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் மகிழ்ச்சி குடுத்துருக்காங்க. அப்ப அத சொல்ல 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 நம்ம வீட்லயே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம தொடர்ந்து வாழ்த்த 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 என்ன ஆகும் அப்படின்னா 2 பேத்துக்குள்ள நல்ல ஒரு இணக்கமான உறவு ஏற்பட ஆரம்பிக்கும். சோ அந்த அளவுக்கு மகரிஷி கொடுத்த அந்த தாரக மந்திரமான இந்த வாழ்க வளமுடன்ற வாழ்த்த. ஏன்னா எப்போ எல்லாருமே நாம நினைக்கிற மாரி, எதிர்பார்க்கிற மாரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இருக்கிறத நினைச்சு அதுல இருக்கிற பிளஸ் எடுத்து நாம சந்தோஷப்பட்டுட்டு, ஓகே இந்த மாதிரி இருக்காங்க. இவங்க கிட்ட இந்த அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள நீங்க எடுத்து பாருங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, போன வருஷம் பர்த்டேக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி குடுத்தாரு. அப்ப இந்த வருஷம் வாங்கி குடுக்கலன்னா, நாம என்ன நினைக்கணும்? போன வருஷம் அவ்ளோ பெரிய கிஃப்ட் வாங்கி குடுத்தாங்களா, அது எவ்ளோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வாழ்த்த நாம குடுக்க என்ன ஆகும்னா, இருவருக்கிடையே ஒரு நட்பு நலம் நிலவ ஆரம்பிக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் 2 பேத்துக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். அப்ப அது மாரி இருக்கும்போது நமக்கு அந்த விட்டு கொடுக்கிற குணம் இயல்பாக மாறிவிடும். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் நான் தான் விட்டு குடுக்கணுமா? அப்படிங்கிற ஒரு சுய பச்சாதாபம். நானே தான் விட்டு குடுக்கணுமா? நானே தான் சகிச்சுட்டு போணுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்ப மகரிஷி அதுக்கு கூட என்ன சொல்றாங்க? கணவன் மனைவி இருவர்ல யார் அறிவாளியோ அவங்க தான் விட்டு குடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம ஒரு விஷயத்துக்காக விட்டு குடுத்தோம் அப்படின்னா, நம்மளே நம்ம தோள்ல தட்டிட்டு, நான் தான் அறிவாளி அப்படின்னு நம்மள நாம நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம். சோ அந்த அளவுக்கு மகரிஷி ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா, அதாவது அவரோட கனவு உலக சமாதானமா இருந்தா கூட, அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா உடல் முதல்ல பார்த்தோம்னா, தனி மனிதன் அமைதி, அடுத்து குடும்ப அமைதி. அந்த குடும்ப அமைதி இல்ல கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து சகிப்புத்தன்மையோட, தியாக மனப்பான்மையோட இருக்கும்போது, நிச்சயமா குடும்பத்துல அமைதி நிலவும். அப்போ அந்த கணவன் மனைவி அவங்க வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது அவங்க 2 பேரும் தான். சோ அவங்களுக்குள்ள அந்த பிணக்கு இல்லாம ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவுவதற்கு மகரிஷி கொடுத்த பொக்கிஷமான இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண், பெண் இரு பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்தச் செய்தால். எவ்வளவு எளிமையா குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த அன்பு ஊற்று அப்படின்னு சொல்றாங்க. ஊற்று அப்படிங்கிறது எப்படி பொங்கி வழியும். அதே மாதிரி அந்த அன்பு குடும்பத்துல பொங்கி வழியிற மாதிரி அந்த இதுல இருக்கக்கூடிய ஆண், பெண் 2 பேரும் யாராவது ஒருத்தர் மனம் வருந்தச் சென்றால் துன்ப உணர்வுகளை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாரி மனசுல ஒரு அ வெறுப்ப வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது சாபமா அவங்கள போய் சேரும். சேர்ந்து அவங்களுக்கும் ஏதாவது நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க மனசு அவங்களுக்கு உடல்ல ஏதாவது கஷ்டங்கள் வந்தா, அது முதல்ல யாரு வருத்தப்படுறது? நம்ம தான். அப்போ அந்த மாதிரி கணவன், மனைவி இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு சாப அலைகள விடாம வாழ்த்து அலைகள அனுப்பணும். இன்ப ஊற்று இருவரிடையே பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை, தியாகம், தகைமை காட்ட வேண்டும். அந்த பெருந்தகைமை, அந்த தகைமை உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னா, தவம் செய்யும்போது தான் அது நமக்கு அந்த பெருந்தகைமை எல்லாம் நமக்கு கிட்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். அப்போ கணவன் மனைவி உறவு எந்த அளவுக்கு இனிமையாக இருக்கிறதோ, அதுக்கு ஏத்த மாரி தான் அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க. இது இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி நாம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ தெரியாது. ஆனா இன்னைக்கு நாம ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம்.
நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கூட நாம அவங்கள திட்டாம அவங்கள, ஏன்னா அவங்க வந்து நம்மள சுத்தி இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே குடும்ப கணவன் மனைவி உறவாகட்டும், குழந்தைகளாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், இவங்க எல்லாரும் எதுக்காக இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள கழிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா, நம்ம என்ன நினைக்கணும்? என்னோட கருமையத்துல இருக்கக்கூடிய ஒரு பதிவ கழிக்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன் சொல்லி அவங்கள நாம வாழ்த்த ஆரம்பிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நாம இந்த குடும்பத்துல அமைதி நிலவுவதற்கு மகிழ்ச்சி கண்ட கனவான அந்த உலக அமைதியை அடைவதற்கு இந்த குடும்ப அமைதி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த குடும்ப அமைதியில நாம இதுவரைக்கும் பார்த்தது, குடும்பத்துல அமைதி நிலவணும்னா 3 விஷயம் இருக்கக்கூடாது. சோ நம்ம அந்த குறை கூறக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, கமெண்ட் பண்ணக்கூடாது, குறை கூறுதல் இருக்கக்கூடாது, அதிகாரம் செய்யக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அடுத்து ஒரு 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அது என்னெல்லாம்? ஏடிஎஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திட்டே இருக்கணும். வாழ்த்த 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 நம்முடைய 2 பேருக்கும் நடுவுல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஏற்பட ஆரம்பிச்சு, அது வந்து குடும்பத்திலேயே அது குழந்தைகளுக்கு அப்படியே பாஸ் ஆகும். ஏன்னா, நாம வந்து எப்படி இருக்கிறோமோ, அத பார்த்து தான் குழந்தைங்க வளர்றாங்க. நாம சொல்றத நாம அவங்களுக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணா கூட, அவங்க நாம எப்படி நடந்துக்கிறோமோ, குடும்பத்துல பெரியவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, அத பார்த்து தான் அவங்க கத்துக்கிறாங்க. அப்போ நாம அடுத்த தலைமுறைய நல்ல தலைமுறையாக அவங்க வளர்றதுக்கு குடும்பத்துல இந்த ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப ஒற்றுமைக்கு மகரிஷி கொடுத்த இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நாம தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்கள், மனவளக்கலை குடும்பங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அமைதி பூங்காவாக திகழும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சோ தொடர்ந்து நாம பயிற்சிகளை செய்வோம். அத பயிற்சி செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். சோ அதுக்கு வந்து நாம மகரிஷி கொடுத்த சங்கல்பத்தை தினந்தோறும் இரவு படுப்பதற்கு முன்னும் காலையில எந்திரிச்ச உடனேயும் நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், அகத்தாய்வு பயிற்சிகளை செய்வேன் அப்படின்னு நாம ஒரு சங்கல்பத்தை சொல்ல சொல்ல அந்த சங்கல்பம் நம்முடைய உடல் செல்கள்ல பதிந்து நம்மள உடற்பயிற்சி செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். சோ அந்த அளவுக்கு நாம பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றியும், மகிழ்ச்சியும், மன நிறைவும் பெற்று நம்முடைய குடும்பத்தை அமைதி பூங்காவாக வைத்துக் கொள்ளுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பவித்ராமா நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. பவித்ராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான சிந்தனை அம்மா. குடும்ப அமைதியை பற்றி மிக அருமையான சிந்தனை அம்மா. வாழ்க வளமுடன். நாம் அனைவரும் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். அனைவரும் ஆரோக்கியத்துடன் மன மகிழ்வோடு எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க வளமுடன். இன்று சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 தவம், 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணி சிந்தனை, மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை
அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.